Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதமர் நரேந்திர மோடி நாளை ராமேஸ்வரம் வர இருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 6000 ரயில்வே பணியாளர்கள் இன்று ராமேஸ்வரம் வர இருக்கின்றனர். இதற்காக 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களோடு அங்கிருந்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். பாலவெற்றிவேல், பிரதமரின் வருகையொட்டி அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? பிரதமருடைய பயண திட்டம் குறித்தும் தகவல்களை சொல்லுங்க. ஆனந்தி, புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11:45 மணிக்கு ராமேஸ்வரம் வருகை தருகிறார். இதன் காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகவே ராமேஸ்வரம் தீவில் படிப்படியாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் தற்போது 5 அடுக்கு பாதுகாப்பிற்குள் மொத்த தீவும் வந்துள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ள புதிய பாம்பன் பாலம், அவர் எங்கிருந்து பாலத்தை திறந்து வைக்கிறார் என்றால் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் இருந்து புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். எனவே அந்த ஒட்டுமொத்த பகுதியும் எஸ்பிஜியினுடைய கண்ட்ரோலுக்குள் வந்துள்ளது. பாம்பன் பகுதியில் இருந்து ராமேஸ்வரம் வரை 12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தேசிய நெடுஞ்சாலை பாதை முழுவதுமேயே தற்போது காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. சாலையின் 2 புறமும் பாரதிய ஜனதா கொடிகள் மற்றும் பதாகைகள் இருப்பதை தான் நம்மளால் முழுக்க பார்க்க முடிகிறது. மேலும் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள பொது நிகழ்ச்சியான ஆலயம் மைதானம் இங்குதான் இருக்கிறது. இந்த ஆலயம் மைதானத்திற்குள் உள்ள மட்டும் 1000 காவலர்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மோப்பநாயோடு எஸ்பிசிஐடி காவலர்களும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் பிரதமர் மோடி அரை மணி நேரம் ராமேஸ்வரம் கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளதன் காரணமாக தற்போது அந்த கோவில் வளாகத்தை சுற்றி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்களுடைய எண்ணிக்கையும் அந்த பகுதியில் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள அனைத்து ஹோட்டல்களிலும் தங்கும் நபர்களுடைய விவரங்கள் பெறப்பட்டு வருகின்றது. மேலும் ராமேஸ்வரம் தீவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய கடலோர காவல் படையினருடைய கண்காணிப்பு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மோடி வருகை தருவது குறித்து நம்ம நேரடியாகவே இங்குள்ளவர்களிடம் பேசலாம். மஞ்சுளாமா, வணக்கம். இப்போது இங்கே மோடி வந்திருக்காரு, நீங்கள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? மோடி ஜெய் அவர்களுக்காக தீவிரமாக 1 வாரமாக நாங்கள் ரவும் பகலும் வேலையை செய்து விட்டு வருகிறோம். எல்லா வேலைகளும் தீவிரமாக இறங்கி செய்கிறோம் ஐயா அவர்களுக்காக. பணிகள் பெரிய பைப்பு, பிளக்ஸு, பேஜு, பெரிய பேஜு, சின்ன பேஜு, சின்ன கம்பம் எல்லாமே அவருடைய நன்மைக்காக நாங்கள்லாம் செய்கிறோம். எங்கள் நன்மைக்காகவும் அவர்களுக்காக மோடி ஜெய் அவர்களுக்கு. எவ்வளவு பேர் இங்கே நிறுத்தி வைக்கப்படுவார்கள்? நேற்று நாளைக்கு மோடி வரும்போது இங்கே எவ்வளவு பேர் கட்சி தொண்டர்கள்லாம் இருப்பாங்க? நிறைய மக்கள் வருவார்கள். இவ்வளோன்னு சொல்ல நிறைய வருவாங்க, மனங்குளார வருவாங்க மக்கள். மோடி ஜெய் அவர்களுக்காக நம்ம நாட்டு மக்கள் வருவாங்க. ஆனந்தி, தொடர்ச்சியாகவே இந்த ராமேஸ்வரம் பகுதியை பொறுத்தவரை மோடி கலந்து கொள்ள நிகழ்ச்சி மொத்தமாக 3 மணி நேரம் இருக்கிறது. 11:45க்கு இலங்கையில் இருந்து நேரடியாக MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலமாக கடற்படை தளத்தில் இறங்க உள்ள நரேந்திர மோடி பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு வர உள்ளார். குறிப்பாக புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க உள்ள நிகழ்ச்சி முடிந்த பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலா கழகத்தினுடைய ஆலயம் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதில் தாம்பரம் முதல் ராமேஸ்வரம் இடையிலான விரைவு ரயிலை தொடங்கி வைக்க உள்ள மோடி 3 நெடுஞ்சாலை திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். அதன் பின்னர் 12:15 12:45 வரை அரை மணி நேரம் நாளைக்கு ராம நவமி நாள். இதன் காரணமாக கோவிலுக்குள் சென்று சாமி கும்பிடும் நரேந்திர மோடி அதன் பின்னர் 2:30 மணி அளவில் மீண்டும் இந்த பகுதியில் ஒரு ரோட் ஷோவில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 3 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக செல்ல உள்ள மோடி அதன் பின்னர் மதுரையிலிருந்து டெல்லிக்கு விமானம் மூலமாக செல்லவிருக்கிறார். ஆன்மீக பயணமாக மட்டுமல்லாது ரயில் திட்ட செயல்படுத்தும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவும் இங்கு நடைபெற உள்ளது. அதுபோக நெடுஞ்சாலை திட்டங்களை
தொடங்கி வைக்கும் நிகழ்வாகவும் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பணியில் தற்போது காவல்துறையினர் மற்றும் பிரதமர் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மதுரையில் விமான நிலையத்தில் அரசியல் தொடர்பான சந்திப்புகளும் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிரதமருடைய வருகை காரணமாக ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் தீவும் பாதுகாப்பு படையினருடைய கண்காணிப்பிற்குள் வந்துள்ளது. ஆனந்தி, பாலவெற்றிவேல், பிரதமர் மோடி சரியா எத்தனை மணிக்கு ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறாரு? இன்னும் ரோட் ஷோ செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது எத்தனை மணிக்கு போறாங்க? அதற்கேற்ற வகையில அங்கு போக்குவரத்துல செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், கட்டுப்பாடுகள்லாம் என்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, காலை 9 மணியில் இருந்தே ராமேஸ்வரம் தீவு பகுதிக்குள் எந்த வாகனமும் அனுமதிக்க மாட்டாது அப்படின்ற ஒரு தகவல் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ராமேஸ்வரம் தீவிற்கு வெளியே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கடற்படை ஹெலிகாப்டர் தளத்தில் தான் பிரதமர் மோடி சரியாக 11:45க்கு இறங்குகிறார். இலங்கையில் உள்ள அனுராதாபுரத்தில் 10:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக கிளம்புற மோடி 11:45க்கு இறங்குகிறார். அதன் பின்னர் 11:45 சரியாக 12 மணிக்கு பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நெடுஞ்சாலை பாலத்தின் மீது இதற்காக ஒரு சிறப்பு மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. அதில் பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. ரிமோட் மூலமாக புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் மோடி அந்த 4 ரயில்களுடைய சிறப்பு ஓட்டத்தையும் பார்வையிடுகிறார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 6000 ரயில்வே ஊழியர்களோடு தாம்பரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் மதுரையில் இருந்து சிறப்பு ரயில்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பு ரயில்களுடைய அணிவகுப்பு பாம்பன் பாலத்தின் மீது நடைபெறும். அந்த ரயில்களுடைய இயக்கம் முடிந்த பின்னர் கடலோர காவல் படையினருடைய சிறப்பு ரோந்து கண்காணிப்பு ஷோ ஒன்றும் நடைபெற உள்ளது. அந்த ஷோ நடைபெறும் போது பாம்பன் பாலத்தினுடைய அந்த வெர்டிக்கல் ஸ்பேன் என கூறப்படுகின்ற தூக்கு பாலம் 2 நிமிடத்தில் தூக்கப்படும். தூக்கிய பின்னர் அந்த ரோந்து காட்சிகளையும் பார்வையிடும் மோடி அதன் பின்னர் 15 நிமிடங்களில் நேரடியாக ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்கிறார். ராமேஸ்வரம் கோவிலில் அரை மணி நேரம் சாமி கும்பிடும் நரேந்திர மோடி 12:15 12:45 வரையும் ராமேஸ்வரம் ராமநாதர் கோவிலில் ராமநவமி நாளை வழிபடுகிறார். அதன் பின்னர் 1 மணி அளவில் ஆலயம் மைதானத்தில் நடைபெறும் உள்ள அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த கூட்டத்தில் முக்கியமாக ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் வரையிலான ரயில் சேவையை தொடங்கி வைப்பதோடு மட்டுமல்லாது முக்கிய 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார். இதெல்லாமே முடிகிறதுக்கு ஒரு 45 நிமிடங்கள் ஆகும். சரியாக 2:15 மணி அளவில் மறுபடியும் ராமேஸ்வரம் தீவில் இருந்து மண்டபத்திற்கு செல்லும் மோடி 2 புறங்களிலையும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு ரோட் ஷோ ஒன்றும் நடத்த உள்ளதாக முதல் கட்டமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது முடிந்த பின்னர் மண்டபத்திற்கு சரியாக 2:30 மணி அளவில் செல்கிறார். அதன் பின்னர் மதுரை வழியாக டெல்லி புறப்படுகிறார் மோடி. பிரதமர் மோடியின் வருகையொட்டி ராமேஸ்வரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.